ஹைலூரோனிக் ஆசிட் இதை வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற ஒரு பேர். லைக் எல்லா ப்ராடக்ட்ஸ் லைக் ஃபேஸ் வாஷ், சீரம், மாய்ஸ்சரைசர் எல்லாத்துலேயும் வந்து இந்த ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. லைக் யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மை தான். பட் இந்த ஆசிட் வந்து பாடியில் ஓனாகவே செக்ரேட் ஆகும். லைக் கொஞ்சம் கொஞ்சம் வயசாக இந்த செக்ரேஷன் கம்மியாயிரும்னு எல்லாரும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல வந்து ஈரப்பதத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதாவது மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது இதோட முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் ஸ்கின் ரிப்பேரிங், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நேச்சுரல் ஃபுட்ஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. லைக் இப்போ சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், அந்த போனை வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறதுனால போன் ப்ரோத் வாட்டர், அப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட், அதுக்கப்புறம் அவகேடோ, அப்புறம் குக்கும்பராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு லைக் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இதில் ஹைலூரோனிக் ஆசிட் அதிகமாக இருக்குன்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.